ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பானுஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் சன்னா பிரியாணிங்க. கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா, அதில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். சப்போஸ் அவசரத்தில் நமக்கு சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை அப்படின்னும் போது பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு டெம்ப்ட் ஆகும்போது இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சுங்க. ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அது கூடவே 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேங்க. 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா அதை வதக்கிடணும். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால் ஒரு ஸ்பூன், அது சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் இது கூட தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி அங்கே பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போது 1 கப்பு கொண்டக்கடலைங்க, அதை நல்லா ஊற வச்சுட்டு இருந்தேன். அந்த கொண்டக்கடலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதோட அந்த ராஸ்மெல்லாம் ஆல்ரெடி மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கொண்டக்கடலை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா கிண்டி கொடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணிங்க. நான் 1 கப் ரைஸு, 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். சரிங்களா? பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அதனால் 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, 1.5 கப்பு தான் ஊற்றிருக்கேன் நான். 1.5 கப்பு ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு உதிரியாக ரைஸ் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தயிர் ஆட் பண்ண மறந்துட்டேன். அந்த தயிரும் உப்பு இப்போ ஆட் பண்ணிட்டேன் நான். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து 2 விசில் கொடுக்க போகிறோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி சைடில் வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் அந்த இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்மியான சன்னா பிரியாணி ரெடிங்க. நல்லா உதிரியாக சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் அப்புறம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டெல்லாம் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நம்ம உறவுகளுக்கும் ஹாப்பி பர்த்டே அண்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸுங்க. கண்டிப்பாக நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். கடவுள் நல்ல நீண்ட ஆயிலையும் நல்ல சுகத்தையும் கொடுக்கணுங்க உங்களுக்கு. அப்புறம் இன்றைக்கி மை ஸ்வீட் ஹார்ட் பர்த்டே. இன்றைக்கி எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே மை ஸ்வீட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இப்போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சன்னா பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். பாய்.